ஃப்ரைடே மார்னிங் முதல் வேலையாக கழுவி வச்சிருந்த பாத்திரம் எல்லாம் ட்ரையாக இருந்துச்சு. ஸோ அதை தான் அடுக்கி வச்சிட்டு இருந்தேன். நைட்டு தூங்க முன்னாடி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரம்லாம் நம்ம கழுவி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே காலையில் கிச்சன் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் கதம்ப சட்னியும் இட்லி தான் ரெடி பண்ணேன். இந்த சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இட்லி தோசைக்கெலாம் செம காம்பினேஷனாக இருக்கும். இதோட ரெசிபி வீடியோ வந்து நான் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நெத்திலி கருவாடு இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து தொக்கு மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஹாட் வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அதோட தலை அப்புறம் அந்த குடல் மாதிரி இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா வாட்டரில் நம்ம க்ளீன் பண்ணிட்டா நல்லா க்ளீன் ஆயிரும், மண் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா அந்த கருவாடு தொக்குக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். இந்த ரெசிபியை நான் அம்மா கிட்ட கேட்டு தான் பண்ணேன். செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மாங்காய் முருங்கைக்காலாம் போட்டு தொக்கு மாதிரி தான் பண்ணேன். கடைசியாக தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிட்டு இதுக்கு காம்பினேஷனாக ரசம் பண்ணியிருந்தேன்.